ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது சிக்கனில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நல்லா இறங்கிரும். டேஸ்ட்டும் அதிகமாகவே இருக்கும். இல்லைன்னா சிக்கன் சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமா அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி 1 டம்ளர் ரைஸுக்கு 2 ஸ்பூன் ஆயில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, கல்பாசி, ரோஜா இதழ், 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா வெடிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும்போது அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் 2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர், நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வைக்கும்போது தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ இங்கே 3 ஸ்பூன் சேர்த்துனா போதும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலா, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி சக்தி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிட்டு கேஸ்கட்லாம் எதுவுமே போட வேணாம், அதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 4 டம்ளர் சேர்த்துருக்கேன், அதனால் 6 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த ரைஸ் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கேஸ் கட் போட்டு மூடி போட்டுருங்க. விசிலும் போட்டுருங்க. ஆனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருங்க. விசில் வரணும்னு தேவையில்லை, வந்தாலும் ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து சர்வ் பண்ணலாங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.